திரு ராமன் சார், இப்போ திராவிட இயக்கத்தினுடைய ஆய்வாளராக துரை கருணாவும் நம்முடைய இளந்தமிழும் நிறைய விஷயத்த சொன்னாங்க. அவங்களுக்கு ஏன் அந்த வலியும் வேதனைன்னா, நாம் மற்ற விஷயத்தை பற்றி பேச வேண்டிய தேவையில்லை, நம்ம வீட்டு விவகாரத்தை பேசுவோன்ன மாதிரி அவங்க பேசுகிறாங்க. இவ்வளோ பெரிய ஒரு மாபெரும் இயக்கம், நல்லா கவனிங்க, உங்களுக்கு தெரியும், இவ்வளோ பெரிய மாபெரும் இயக்கம். ஐயா துரை கருணா சொன்னாங்க, 73க்கு அப்புறமே மாயத்தேவருடைய வெற்றியை பெற்றுவிட்டது. 76ல் தனியே நிற்கும்போது, 77ல் பசுங்கன்றுலாம் நிற்கும்போது மகத்தான வெற்றி, 80ல் மகத்தான வெற்றி, 84ல் மாபெரும் வெற்றி, 84ல் புரூக்ளினில், டிசம்பர் 24 வந்து வெற்றியோடைய மரணம். இது ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க. அப்புறம் அம்மா மிகப்பெரிய அழிச்சாட்டியங்களுக்கு இதே திமுக 11ல் உச்சபட்ச லெவலுக்கு போச்சு, மொனோபோலியாக போயிட்டு எல்லாம் கேபிள் எல்லாம். மதுரையில் அம்மா வந்து பேச ஆரம்பித்தாங்க. கடைசியில் மரணமும் அவர்களுக்கு எப்போ வந்துச்சு, அந்த உயர்ந்த பதவியில் தான் மறந்தாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அந்த பதவியில் தான் இருந்தார். பேரறிஞர் அண்ணா அவர்களும் அப்படி தான். இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ இப்படிப்பட்ட ஒரு இயக்கம் எல்லாரும் வந்து கதவை தட்டுவான் பார்க்குறதுக்கு, மேடம் ஜெயலலிதா என்ன சொல்ல போகிறாங்கன்ட்டு. இந்த இயக்கத்தில் 3 முறை முதல்வராக, அவர் கட்சியினுடைய அடிப்படை தொண்டராக அவர் இருக்கிறார். அவருடைய வேதனையெல்லாம் பகிர்ந்து கொள்கிறார். நீங்கள் இதெல்லாம் இணைத்து உங்கள் பார்வை எப்படி சார்? இளந்தமிழ் அலுவலர் அவர்களும் நம்முடைய திராவிட அறிஞர் துரை கருணா அவர்களும் சொன்ன 2 கருத்துக்களும் உண்மையான கருத்துக்கள். காரணம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கட்சி இப்படிலாம் இருந்த கட்சி இன்றைக்கி இந்த திமுக கையில் ஆட்சியை கொடுத்துக்கிட்டு, இந்த கட்சியில் அம்மாவுடைய ஒரு நல்லாட்சி விரும்பக்கூடிய கட்சியோட உயர்ந்த பதவியில் இருக்கிற சில தலைவர்கள் கூட இன்றைக்கி திமுக முதலமைச்சர் சந்தித்து நலந்தானா, உடலும் உள்ளமும் நலந்தானா சந்திக்கிறாங்களே, எனக்கு எப்படி இதை ஏற்றுக்கிட்டது, எப்படி இதை ஜீர்ணிக்க முடியும்னு அவங்க 2 கூட வேதனை தெரியுறது. காரணம் என்னென்னா, ஜெயலலிதா அம்மா முதலமைச்சர் காலகட்டத்தில் அவங்க இருக்கிறது வரைக்கும் பார்த்திங்களா, சாதாரண ஒரு திமுக காரங்களோ அல்லது எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய அதிமுக எதிரான ஒரு நிலைப்பாட்டில் உள்ளவங்க வீட்டில் ஒரு திருமண நிகழ்ச்சியில் போனால் கூட நீங்கள் அங்கே மொய் எழுதி ஃபோட்டோவில் புகைப்படம் வந்தால் அதே உள்கட்சிக்காரங்க எடுத்து, அம்மா பாருங்கள் துரோகி கூட போய் லிங்க் ஆகிருக்கான் பாருங்கன்னா, அடுத்த செகண்டே கட்டம் கட்டி பேப்பரில் செய்தி வரும், இன்று முதல் கழக கண்மொழி யாரும் அவருடன் தொடர்பு வைக்க வேண்டாம் என்று இருந்த இந்த கட்சி. அப்படி இருந்த கட்சி இன்னைக்கு இந்த கட்சியை ஏன் ஒருங்கிணைக்காமல் ஆகிப்போச்சு என்ன நிலைப்பாடு எல்லாருக்கும் ஆதங்கிறது. காரணம் என்ன, இன்றைக்கி இந்த கட்சியில் இன்றைக்கி அதிமுகவில் எம்ஜிஆர் அவருடைய பிள்ளை போன்றவர்களும் ஜெயலலிதா அம்மாவுடைய உண்மையான விசுவாசி போன்றவர்களும் இன்றைக்கி பெரிய பதவி இருந்துக்கிட்டு இன்றைக்கி திமுக சார்பில் உள்ள அங்கே கட்சியில் இணைகிறாங்க, இன்னொரு கட்சியில் இணைகிறாங்க. ஆனால் இதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க இணையத்தில் இன்னொரு விஷயம், இதை ஒருங்கிணைக்கிறதுக்கு யாரும் கிடையாது, குட் ஸ்டாட் கிடையாது. அப்போ இது யார் மானிட்டரிங் பண்ணது? இதனால தான் 5 ஆண்டு காலம் தியாகத்தலைவி சின்னம்மா சொல்கிறாங்க, இந்த பாருங்கள் சண்டை போடாதீங்க, குடும்பம்னா பிரச்சனை இருக்க தான் செய்யும், உங்களுக்குள் நமக்குள்ளே பேசி தீர்ப்போம். ஆகவே நம்முடைய பிரச்சனை எதிர்நிலையில் உட்கார்ந்த கூட நீ சௌக்கியமா நான் சௌக்கியமான்னு சொன்னால் அப்போ மக்கள் நம்மளை வேறு மாதிரி ஒரு தவறான நிலைப்பை நினைப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொல்லி எவ்வளோ வாட்டி சொல்லி பார்த்தாங்க. ஆனால் இவர்கள் கேட்பதாக இல்லை. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்த கொண்டு அதிமுகவுடைய பில்லரான இருக்கக்கூடிய ஓபிஎஸ் இன்னைக்கு முதலமைச்சர் சந்தித்து மீண்டும் திமுக தான் ஆட்சி வரும்னு சொன்னால் இதுக்கு மேலே என்ன இருக்கணும்னு சொல்லுங்கள். 2வது செங்கோட்டையன் அவர்கள், பல தலைவர்கள் திமுகவில் போகிறாங்க, தவேக்கில் போகிறாங்கன்னா, அப்போ இது என்ன கட்சி? அப்போ கட்சின்னு அதிமுக நிலைப்பாடு என்ன, கதிகலங்கி நிற்குது. களத்தினுடைய களப்பணிகள் மக்களும் தொண்டர்களும் ஓட்டு போட ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் நிர்வகிக்கக்கூடிய தலைவர்கள் இங்கே என்ன செய்யறதுக்கு ஏது செய்யணும் யூனிட் இல்லாமல், ஒரு மானிட்டரிங் இல்லாமல், ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாமல் செல்கின்றார்கள். ஒரு கேள்வி, நீங்கள் சொன்ன தலைவர்கள்லாம் சாதாரணமான அல்ல. ஓபிஎஸ் இருக்கட்டும், செங்கோட்டையனாக இருக்கட்டும், வைத்திலிங்கமாக இருக்கட்டும், இன்னும் நிறைய எக்ஸெட்ரா. ஆனால் பழனிசாமிக்கு இதை பற்றி வெளியே இருந்து பேசுகிற பத்திரிகையாளர் உங்களுக்கு இருந்த ஒரு ஆவாவும் ஒரு இதுவும் இல்லையே, இருக்குதா? இதுக்குள்ளே கால நேரம் வரும்போது அதுவும் சொல்லுவோம் சார். இதுக்குள்ளே இருக்கிற உள் விவகாரங்கள் காலம் நேரங்கள் வரும்போது கணிந்துரும், அதையும் நம்ம சொல்கிறோம். ஆனால் இது அனைத்தும் தியாகத்தலைவி சின்னம்மாவுக்கு தெரியும், தெரியாத ஒன்றும் கிடையாது, எல்லாமே தெரியும். ஆகவே தமிழ்நாடு முழுவதும் தொண்டர்கள் தினசரி வீட்டுக்கு வராங்க, பொதுநல சங்கங்கள் வராங்க, அரசியல் கட்சிகள் வராங்க, மிகப்பெரிய சமய குருமார்கள் மத குருமார்கள் வந்து நீங்கள் தான் தலைமை தாங்கன்னு சொல்லும்போது தொண்டர்களில் வேண்டுகோள். இப்போ சற்று முன்னர் ஸ்ரீரங்கத்திலிருந்து அந்த கோயிலுடைய பிரசாதம் கொண்டு வந்து காட்சியை பார்த்துட்டு தான் இருக்கோம். சொல்லுங்கள். இப்படி தென் மாவட்டம் மட்டுமில்லை, சோழமண்டலம் கூட எங்கே பார்த்தாலும் வந்து மக்கள் வந்து இன்றைக்கி சாமானிய மக்கள் சார்
அவங்க வந்து சாரசாரியாக இருந்துட்டு அம்மா நீங்கள் தான் தலைமை தாங்க வேண்டும் என்ற நிலைப்பாடு பார்க்கின்ற போது தமிழகத்தில் ஒரு டிஸ்பிளேல என்ன தெரியுதுன்னா, அண்ணாவுக்கு பிறகு இந்த கட்சி எம்ஜிஆருக்கு பிறகு இந்த கட்சி ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறகு இன்னைக்கு வி.கே. சசிகலா அம்மையார் இந்த அதிமுக கட்சியின் 4வது வாரிசாக 4th பில்லராக இன்னைக்கு இருக்கின்றார் என்பதை தமிழக மக்கள் உணர்ந்து கொண்டார்கள். ஆகவே தான் இன்னைக்கு தென் மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் தலைமை தாங்குங்க, உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம் என்ற நிலைப்பாடு உருவாக்க வேண்டுமானால் அந்த அம்மையார் சும்மா இருந்தாங்க. இவங்க ஒருங்கிணைன்னு சொன்னாங்க, இவங்க கேட்கல. இதுக்கு மேலே நீங்கள் வீட்டில் இருக்கும்போது வேறு வழி இல்லைங்க. ஏன்னா அந்த கட்சியினுடைய தேய்பிரையை நோக்கி சொல்லுகின்ற போது திமுக நீங்கள் வழிவிட்டு கொடுக்குறீங்க. திமுக நிலைமை சாதாரண இன்னைக்கு இந்த திமுக நிலைமை என்ன சார், அங்கங்கே இன்னைக்கு பிஜேபி அதிமுகவில் ஒதுங்கி இருக்கிற ஆட்கள் அவங்களெல்லாம் தட்டி தூக்கி வா உனக்கு பதவி தரேன், வா அதை கூட இது தரேன். காரணம் என்றால் திமுக இன்று முறை தமிழகத்தில் 60% மக்களுடைய எதிர்ப்பலையில் உள்ளது. ஆகவே நம்ம இனிமேல் வர முடியாது. ஆகவே நம்முடைய மகனுக்கு பட்டத்து இளவரசர் மகுடம் சூட்ட வேண்டும் என்ற ஒற்றை இலக்கோடு அவர்கள் இரவு பகலாக 20 மாவட்ட கலெக்டர்கள் 18 சீனியர் IAS அதிகாரிகளை வைத்துக்கொண்டு இரவு பகலாக வேலை செய்கின்றார்கள். காரணம் என்ன, அதில் இன்னொரு பிரச்சனைனா உள்ளாட்சி மன்றத்துடைய பிரதிநிதிகள் யாரும் மக்களை சந்திப்பதில்லை. சந்தித்தால் ஓட்டை கிடைக்காது என்று திமுக தலைமைக்கும் தெரியும். ஆகவே அரசு பதவியில் இருக்கிற உயர் அதிகாரிகளை வைத்து தேர்தல் பணி ஆட்டுகின்றார்கள். இதுவும் அதிமுக சேர்ந்த சில தலைவர்களுக்கு தெரியும். ஆனால் இந்த நிலைமை திமுகவுடைய மனநிலை என்னென்னா, இன்னைக்கு சித்திரம் பேசுடைய படத்தில் இந்த கானா உலகநாதன் ஒரு பாட்டு பாடுவார். அதில் என்னென்னா, வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம் சொல்லுவாங்க. அதில் என்ன சொல்லுவார், ஒரு வரி வரும் பாருங்க, மாப்பிள்ளை வாழை மீன் பழவேற்காடு தானுங்கோ, அந்த மணப்பொண்ணு விலங்கு மீன் மீஞ்சூறு தானுங்கோ, இந்த திருமணத்தை நடத்தி வைக்கும் இந்த திருக்குவால் என்னங்க அங்கே என்ன திருக்குவால் என்ற திரைச்சி மீன் சொல்லுவாங்க. ஆப்பம் போல இருக்கிற மீன், வால் பெருசாக இருக்கும், அந்த மீன் சொல்லுவாங்க. இந்த மணமக்களை வாழ்த்துகின்ற பெரிய மனுஷன் யாருங்கோ, தலைவர் திமிங்கலம் தான் தானுங்கன்னு அந்த பாட்டில் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு பாடல். ஆனால் திமிங்கலம் என்பது எல்லாத்தையும் முழுகிட்டு போயிடும். அதே போல் தமிழகத்தினுடைய கஜானாவை சுரண்டி உலக வங்கிகளது கடனை வாங்கி மத்திய அரசு நிதிகளையும் கடனை வாங்கி ஒரு குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது திமிங்கலம். இந்த திமிங்கலத்தில் நீங்கள் மீண்டும் அடமான வைத்தால் தமிழகம் என்னவாகும் என்பது மக்கள் இயங்குகின்றார்கள். அந்த இயக்கத்திற்கு மக்களின் இயக்கத்திற்கும் தாக்கத்திற்கும் முட்டிப்பொலை வைத்து மீண்டும் அதிமுக ஜெயலலிதா அம்மா கண்ட ஆட்சி மலர வேண்டும் என்ற ஒற்றை இலக்கை நோக்கித்தான் தியாகத்தெளிவு சின்னம்மா இன்று வரையும் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய சுதந்திரத்துக்காக அல்ல, தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வு மலர வேண்டும் ஒற்றை இலக்குக்காக தான் பயணிக்கின்றார். திரு ராமன் சார், நாம் இப்போ பேசும்போது யதார்த்தங்களை ஏன்னா மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு சாத்திய அறையிலிருந்து பேசப்படவில்லை. இவ்வளவோ பெரிய விவகாரமும் இந்த செய்தி ஒன்று சொல்லுது, ஒரு ஆத்மா, ஒரு மனுஷி எவ்வளவு கண்ணியமாக வாழ வேண்டும், எவ்வளவு தனக்கு இடையூறு வந்தாலும் கூட பதட்டப்படக்கூடாது. ஒரு தலை சிறந்த இந்த அவர்களுடைய நடவடிக்கை ஒரு நிர்வாகத்திற்கு பாடமாகவும் ஒரு குடும்பத்திற்கு பாதுகாப்பாகவும் ஒரு அரசியல் கட்சி தலைவனுக்கு இதைத்தான் சோகால்டு டைனமிக் லீடர்ஷிப்புங்கிறாங்க. பதட்டமடையாமல் நிலைகளை கையாளுவதில் கப்பல் தலைகீழ போகிறது, பதட்டம் அடையக்கூடாது. அதுதான் இது நம்முடைய இளந்தமிழ் சொன்னது, அதுதான் நம்முடைய துரைக்கண்ணா சொன்னது. அதாவது அண்ணன் துரைக்கண்ணா சொன்னார், எடப்பாடி அவர்கள் வெற்றி பெறுவதற்கு என்ன வியூகம் வைத்துள்ளார் என்று கூட தெரியல. எந்த வியூகம் இல்லை சார். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா என்ற ஒரு நிலைப்பாடு தான் இதுக்குள்ள நம்ம சொல்ல முடியும். வேற எதுவுமே மனம் போன போக்கில் மனிதன் போனா எவ்வளவு பெரிய வேற என்ன பண்ண இன்னைக்கு வந்துட்டுல வேற என்ன பண்ண ஒரு மனிதன் தான் மனம் போன போக்கில் போனா. அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாடு முழுதும் கொலை, கொள்ளை, வழிப்பறி, கஞ்சா, கற்பழிப்பு இப்படிப்பட்ட சமூக விரோத செயல்களை உச்சக்கட்டமாக ஊழலுக்கான கட்டமைக்கப்பட்ட ஒரு மாநிலமாக இருக்கின்றது. இதை மக்களோ அல்லது நினைக்கக்கூடாது, ஊடகங்களை இதைப்படி எழுதிவிடக்கூடாது என்பதாக தான் அதிமுக இருக்கிற சில தலைவர்களை வாங்க என் கூட வாங்க ஃபோட்டோஸ் எடுத்துங்க, நீங்கள் ஏதாவது சொல்லிட்டு போங்க, வெளியே போய் என்ன பற்றி பெருமை சொல்லிட்டு போயிருங்கன்னு இதுதான் இப்போ நடக்குது. இப்போ தமிழ்நாட்டில் இப்போ தினசரி நடக்கக்கூடிய ஒரு கூத்துக்கள். இதுக்கு அவர் முதலமைச்சர் சொல்லுவார், நாளைய தமிழ்நாடு என் நெஞ்சில் தாங்கிக் கொள்ளும். யாரு முதலமைச்சர் சொல்றாரு, நாளைய தமிழ்நாடு நெஞ்சில் தாங்கிக் கொள்ளும் மாநிலமாக எனக்கு அமையும். மக்கள் பேராதரவால் எப்படி 2001 நீங்கள் ஓட்டு போட்டு ஆட்சியில் அமர வச்சிங்களோ, மீண்டும் நீங்கள் என்னை ஆட்சி அமைக்க வைக்க வேண்டும்னு இந்த சொல்லுறதுக்கு யாருங்க ஐயா? 2006 திமுக மைனாரிட்டி ஆட்சி. ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க, இந்த மைனாரிட்டி திமுக ஆட்சியை ஒழிக்க வேண்டும்,
தமிழ்நாட்டு மக்கள் வாழ முடியாத சூழ்நிலை, நிலக்கபலீகரம். நான் ஆட்சிக்கு வந்தால் லேண்ட் கிராப்பிங் டிபார்ட்மெண்ட் வைப்பேன்னு சொன்னாங்களா இல்லையா? ரவுடிகளை ஆந்திராவுக்கு ஓட வைப்பேன்னு சொன்னாங்களா இல்லையா? எந்த ரவுடி, மதுரையில் உள்ள ரவுடியை கூட இருக்கடன் தெரியல, மதுரையில் இருக்கிற சில ரவுடிகளோட இருக்கடன் தெரியல. ஆனால் இந்த தமிழகத்தில் 4 இடங்களில் மிகப்பெரிய எழுச்சி கூட்டத்தை போட்டு 2012 2021 வரைக்கும் 10 ஆண்டு காலம் திமுக என்ற எதிர்க்கட்சி கூட பஸ்ல இல்லாத நிலைமைக்கு ஆக்கியது பெருமை ஜெயலலிதாவுக்கு, அம்மாவுக்கு சேரும். அத்தகைய பெருமை சேர்வதற்கு 2011 எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைத்து அதிமுக கூட்டணி வைத்துக் கொள்ள பெருமையும் தியாகத்திலே சின்னம்மாவுக்கு சேரும். அதெல்லாம் சொல்கிறேன். அதிமுக என்று 4வது வைரஸ் யார் என்றால் இன்று சசிகலா அம்மையார் தான், வேற யாரும் இங்கே சொல்றதுக்கு. ஏன்னா ராயல்டி என்பது உண்மையான ரா மெட்டீரியல் அவங்க கையில் தான் இருக்குது, வேற யார்ட்டையும் கிடையாது. மீது எல்லாருமே கூட வந்து ஆமாஞ்சாமின்னு சொல்லி மந்திரி பதவிகளை சுகபோகங்களை அனுபவித்துக் கொண்டு இன்று நீ யார்னு கேட்கக்கூடிய அதுதான் சொல்லேன். சதக தலைவர் சின்னம்மா அவர்கள் மௌனியாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. அவங்க வந்து சரி உங்கள் புத்தி இதுதான், நீங்கள் இப்படி தான் போவீங்க, சரி பாப்பு இன்னும் கொஞ்ச நாள் நூலை பட்டத்து நூலை விட்டு கொடுத்துட்டே இருப்போம். எவ்வளோ தூரம் எங்கே போயிருவீங்க நீங்கள்? ஸோ இதுதான் எவ்வளோ தூரம் ஓடுவேன்னா தெரியாது. உங்களுடைய ஓட்டம், அதாவது பெத்த தாய்க்கு தான் பிள்ளைங்களுடைய அருமை தெரியும், மென்டாலிட்டி, அவங்க எவ்வளோ தூரம் போவாங்கன்னு தெரியும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிடாமல் வாய் பிடித்ததா மாங்காய் பிடித்தான்னு என்னென்னமோ பேசக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. ஆகவே திமுகவுடைய நரித்தந்திரத்தை தெரியாமல் எதிர்க்கட்சிகள் ஏதோ சொல்லுகின்றது. இன்றைக்குள்ள சூழ்நிலை என்னவென்றால் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்க நாங்கள் பார்த்தீங்களா, அதிமுக அமைச்சர் கூட என்ன சந்திக்கிறாங்க பாருங்க, முதலமைச்சரே முன்னாள் அமைச்சர் சந்திக்கிறாங்க, அப்படியே போய் நான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு போயிருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ சோசியல் மீடியாவும் பிரிண்ட் மீடியாவும் எக்ஸ்போஸ் பண்ணிக்கின்ற போது அப்போ மக்கள் நினைக்கிறாங்க, ஏன்னா இவ்வளோ எதிர்ப்பில் வந்து இவங்க எப்படி ஆட்சிக்கு வர நினைக்கிறாங்க. அப்போ எவ்வளோ ஒரு பித்தலாட்டம், எவ்வளோ ஒரு பொய். இன்னைக்கு கடந்த 6 மாதத்துல இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 23ஆம் தேதிக்குள்ள அரசு நிகழ்ச்சிகளை முடித்துக் கொள்ள வேண்டும், புது இனாக்ரேஷன்லாம். இதுக்கு இடையில என்ன பண்ணுறாங்க தெரியுமா சார்? அரசாங்கத்தில் 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு 1.5 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரை யார் யார் ஒர்க் பண்ணாங்களோ அரசு துறை அதிகாரிகளை 3 வருஷம் 2 வருஷம் 2.5 வருஷம் 1.5 வருஷம் கணக்கெடுத்து ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபருக்கும் லட்சத்திலிருந்து கோடிகள் வரைக்கும் இப்போ புரண்டு கொண்டிருக்கின்றார்கள். பாதி டிரான்ஸ்ஃபர் போட்டாச்சு, பதவி உயர்வு இன்லீகலாக போடுறாங்க. 1 வருஷம் அடுத்த வருஷம் 2027 பதவி உயர்வு உள்ளவங்களுக்கு இப்படியே போடுறாங்க. ஏன்னா பணத்தை வாங்கி அடுத்த திரும்ப வரமாட்டோன்னு அவங்களுக்கே தெரியும். ஆகவே அரசு ஊழியர்களும் பொதுமக்களும் என்ன நினைக்கிறார்கள், இனி திமுக வராது. லோனை வாங்கி 13-14 லட்சம் கோடி கடனை வாங்கியாச்சு. இது என்ன எங்கே போய் முடியும்னு யாருக்குமே தெரியாது. இதையெல்லாம் புரிந்து அறிந்து தெரிந்துதான் தியாகத்தில் சின்னம்மா அவர்கள் சொல்லுவார், நான் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பேன், நான் ஜெயலலிதாவுடைய ஆட்சி அமைப்பேன், என் பின்னால் எல்லோரும் பாருங்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கு அறைகூல் விடுத்துள்ளார். ஆகவே தான் இதை ஆளுங்கட்சி புரிந்து கொண்டு ஆஹா இது வந்து இந்த மாதிரியான நம்ம எப்படி பண்ணிக்கொண்டு அதிமுகவில் பிளவுகளை ஏற்படுத்தி நீங்கள் வாங்க என்ன சந்திங்க உட்காருங்க சாலையை போடுங்க ஏதாவது ஒன்று பேசி வெளியில் போய் 7:30 கிளப்பிட்டு போயிருங்க உள்ள பிம்பத்தை திமுக கட்டமைத்து கொண்டு வருகின்றது. இதை நம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்.